நம்ம சைக்கோ ஹீரோ கார்ல ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்கான். அப்ப தூரத்துல 2 3 பொண்ணுங்க நிக்கிறாங்க. இவன் உடனே காரை ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்டிக்க வச்சு அப்படியே நடந்து நடந்து அந்த பொண்ணுங்க கிட்ட போயிட்டு இருக்கான். அங்க போய் அந்த 2 பொண்ணுங்க கிட்டயுமே வலிஞ்சு வலிஞ்சு பேசிட்டு இருக்கான். ஒரு புரோக்கர் வேற இருக்கான். அவங்கிட்ட வந்து ஒரு பொண்ணை நீ நைட்டை அனுப்பிவிடு அப்படிங்கிற மாதிரி வேற சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் தூரத்துல இருந்து மாமியாரும் பாத்துடுறாங்க. மாமியார் பார்த்துட்டு என்ன நம்ம மருமகனாச்சே, ஏன் இந்த பொண்ணுங்க கிட்ட வந்து இப்படி பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. உடனே பொண்ணை கூப்பிட்டு இந்த விஷயத்த சொல்றாங்க. இந்த மாதிரி மாப்பிள்ள வந்து நான் ஒரு இடத்துல பார்த்தேன், அவர் வந்து நிறைய பொண்ணுங்க கிட்ட வந்து தப்பான விதத்துல பேசிட்டு இருந்தாருமா அப்படின்னு சொன்னதுமே அவளுக்கு கோவம் வருது. எப்படிமா நீங்க என் புருஷனை பத்தி இப்படி தப்பு தப்பா சொல்லலாம்? அவர் ஆபீஸ் விட்டா வீடுன்னு அவர் வேலையை தான் பாத்துட்டு இருக்காரு, ஏமா அப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? ப்ளீஸ்மா இதுக்கப்புறம் இப்படிலாம் என் புருஷனை பத்தி தப்பா பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெளியே வந்துடுறா. அப்படி ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கும் போது இவ ஆல்ரெடி போலீஸ்ல புடிச்சு கொடுத்தா இல்லையா, அவன் வந்து நின்னுக்கிட்டு உன் புருஷனை பத்தி உனக்கு தெரியுமா, அவனை பத்தி உனக்கு தெரியாது, அவன் நிறைய பொண்ணுங்க கூட தொடர்புல இருக்கான், டெய்லியும் ஒவ்வொரு பொண்ணு அப்படின்னு, நீ வேணா நான் சொல்ற ஹோட்டல்ல போய் பாரு, அவன் பேர்ல எப்போதுமே ஒரு ரூம் புக் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டு அவளுக்கு செமையா கோவம் வந்துருது. ஓங்கி அவனை கண்ணத்தை காட்டி அரைஞ்சிட்டு, இதுக்கப்புறம் என் புருஷனை பத்தி நீ ஏதாவது பேசின அப்புறம் நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு திட்டிட்டு அங்கிருந்து வந்துடுறா. இதுக்கு முன்னாடி உள்ள பாட்டோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.